மட்டும் வர மாட்டாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாருமே வருவாங்க. வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் திருவிழா, நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. சித்திரை திருவிழானாலே வந்து ஸ்பெஷலாக அது ஒரு 1 or 2 months பிஃபோரே வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தா வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. நிறைய புது மக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அது எப்பவுமே இந்த மாதிரி திருவிழா டைம்ல தான் இந்து கடவுள் மட்டும்தான் கும்பிடணும்னு இல்லை, இஸ்லாமிய மக்களும் ஒன்றா இணைவாங்க, கிறிஸ்தவ மக்களும் ஒன்றா இணைவாங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் மதுரை மக்களுடைய பேஜஸ்லாம் பார்த்தோம். ஸோ எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு இருக்கக்கூடிய மதுரையை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி வந்து வெளியூர் மக்கள் தான் வந்து மதுரை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிக்கிறாங்க. ஆனா மதுரை மக்கள் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. சோ நீங்களே பார்த்திருப்பீங்க, திருவிழானா பால் குடத்துக்கு வந்து தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும், இது திருவிழா சித்திரை திருவிழாவுக்குமே வந்து அவங்களே பிரசாதம் கொடுக்கறதா இருக்கட்டும், மீனாட்சி வேஷங்கள் போட்டு வர குழந்தைய தூக்கி போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கோம். ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, நீங்க சொல்ற மாதிரி மதுரை வந்து இருக்கிறவங்களையும் வாழ வைக்கும், வர்றவங்களையும் வாழ வைக்கும். சூப்பர், தேங்க்யூ.